சுமந்தாரே மாறித்தாரே என் பாவம் சுமந்தாரே ஒரு ஏற்று வருவோம் என் நேசன் ஏற்றுவார் ஒரு ஏற்று வருவோம் என் நேசன் ஏற்றுவார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவோடு சேர்ந்திருப்போம் என்ன பாக்கியம், இயேசுவுக்காய் ஜீவிப்பதும் என்ன ஆனந்தம். இயேசுவோடு சேர்ந்திருப்போம் என்ன பாக்கியம், இயேசுவுக்காய் ஜீவிப்பதும் என்ன ஆனந்தம். ஆசை என்னும் எந்த நலம் பெருகிறதே, ஆசை என்னும் எந்த நலம் பெருகிறதே. ஆனந்தமாய் என்னும் வாழை காட்சி தேடுதே, ஆனந்தமாய் இயேசுவோடு சேர்ந்து என்ன ஆனந்தம். போக்கினாரின் பாவமெல்லாம் தாமாரித்ததாம், போக்கினாரின் பாவமெல்லாம் தாமாரித்ததாம். நீக்கினாரின் சாபமெல்லாம் தாம் சுமந்ததாம், நீக்கினாரின் சாபமெல்லாம் தாம் சுமந்ததாம். என்னவே உன் ஸ்நேகமுள்ளில் பெருகிடுதே, என்னவே உன் ஸ்நேகமுள்ளில் பெருகிடுதே. மன்னவாவும் கூடவாய் என்று கூடுமோ, மன்னவாவும் கூடவாய் என்று கூடுமோ. இயேசுவோடு சேர்ந்து என்ன பாக்கியம், இயேசுவுக்காய் ஜீவிப்பதும் என்ன ஆனந்தம். அவர் நமக்காக மரித்தார், அவர் நமக்காக எல்லா சாபங்களையும் சொன்னார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதே வார்த்தைகளை நமக்கு கொடுத்து அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள வைத்து நம்மளை இந்த உலகத்தார் இல்லாதவர்களாய் மாற்றி அவர் நம்ம தேவர்களாய் மாற்றினார். தேவன் பிசாசுடைய பொய்யை உள்ளத்திலிருந்து கலைந்துவிட மெய்யை நமக்குள்ளே தரித்து வைக்க அவர் பிரயாசம். அவர் நமக்காக எல்லா அறிவையும் அவரே மரணத்திலே எடுத்தார். அவரே எல்லா சாபங்களையும் அவரே சுமந்து முடித்தார். எல்லா முடிவுகள் என்று சொன்னார். காலை வேளை இந்த வார்த்தைகளை நினைவுகளுக்குள்ளே கொண்டு வருவார். மனிதனுடைய நினைவு எப்படி இருக்கிறதோ அவன் அப்படியே இருக்கான். கூட நாம் அநேக
வீடுகளில் உட்கார்ந்து தேவனை மகிழப்படுத்த நினைக்கிற இந்த நாட்கள் ஆதி அப்போஸ்தலர் நாட்கள் நினைத்துக் கொண்டு அன்றைக்கு அவர்கள் எல்லாம் வீடுகள் தோறும் அமர்ந்திருந்தார்கள். ஏனென்றால் அன்றைக்கு இருந்ததான ரோமர்களுடைய காலத்தில் அவர்கள் கூடி ஆராதிப்பதற்கு முடியும். கடுமையான சட்டங்கள் இருந்தது, கடுமையான உத்தரவுகள் இருந்தது. காலை வேளையில் கூட நமக்காக கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறார், நாம் கிறிஸ்துவுக்குள்ள என்னவாக இருக்கிறோம், இயேசுவோடு சேர்ந்திருப்பது என்ன பாக்கியோ, இயேசுவுக்காய் ஜீவிப்பதோ என்ன ஆனந்தம், இயேசுவோடு சேர்ந்திருப்பது என்ன பாக்கியோ, இயேசுவுக்காய் ஜீவிப்பதோ என்ன ஆனந்தம். போக்கினார் என் பாவமெல்லாம் தாம் மரித்ததா, நீக்கினார் என் சாபமெல்லாம் தாம் சுமந்ததா, போக்கினார் என் தாம் மரித்ததா, நீக்கினார் என் சாபமெல்லாம் தாம் சுமந்ததா, என்னவே உம் சேகம் உள்ளில் பெருகிடுதே, என்னவே உம் சேகம் உள்ளில் பெருகிடுதே, மன்னவாவும் கூட வாழ என்று கூடுமோ, மன்னவாவும் கூட என்று கூடுமோ, இயேசுவோடு இருப்பதென்ன பாக்கியோ, இயேசுவுக்காய் ஜீவிப்பது என்ன ஆனந்தம். இந்த பாடல் வருகிறது. அவர் போக்கினார், நீக்கினார். அவருடைய மரணத்தினாலே எனக்கு இருந்ததாலே அறிவை மாற்றி இருக்கிறார், போக்கி இருக்கிறார். அவருடைய சிலுவையின் அவர் சுமந்ததினாலே அவர் என்னுடைய சாபங்களை நீக்கி இருக்கிறார். இதை எண்ணினால் அவர் மேல அன்பு பெருகுமா, இதை நம்முடைய எண்ணங்களில் பெருக பண்ணுவோமானால், என்னவே உம் சேகம் உள்ளில் பெருகிடுதே, என்னவே உம் சேகம் உள்ளில் பெருகிடுதே, பாவும் கூட வாழ என்று கூடுவோம், மன்னவாவும் கூட வாழ என்று கூடுவோம். கூட எண்ணங்களினாலே அவரோடு நாம் சங்கமிக்கிறோம். நீங்கள் அவர் சொன்னவைகளை, அவர் போக்கினவைகளை, அவர் நீக்கினவைகளை நீங்கள் எண்ணும் போது இந்த காலை வேளையில் கூட இந்த சத்தத்தை கேட்கிறதா, இதை பார்த்து கொண்டிருக்கிறதா, உங்களுடைய எண்ணங்களிலே மாற்றம் வந்தால் மட்டும் போதும். எண்ணங்கள் மாறினால் ஸ்நேகம் அதிகமாகும். அவருடைய எண்ணங்களிலே நீங்கள் வாழ ஆரம்பிப்பீர்களா? பிசாசானவன் சொன்ன 2 பொய்கள், நீங்கள் சாவதில்லை, நீங்கள் தேவர்கள், ஜீவ விருட்சத்தை சாப்பிட வேண்டியவர்கள் விருட்சத்தை மாற்றி சாப்பிட்டார். தேவனை அறிகிற அறிவிலே வாழ வேண்டியவர்கள் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை பெற்றுக் கொள்ளாமல் வாழுகிறார்கள். உலகத்தின் அறிவை பெற்று வாழுகிறார்கள்.
யோவான் 17ஆம் அதிகாரத்தில் 8-14 வசனங்களில் இப்படி சொல்லியிருக்கிறார். உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்கள் உலகத்தார் இல்லை. காலை வேளையில் கூட நம்முடைய நினைவுகள், நம்முடைய எண்ணங்களில் ஒரு மாற்றம் வருவாரா? ஆண்டவரும் சொல்லியிருந்தார், நீங்கள் இந்த விருட்சத்தை சாப்பிட்டால் சாவீர்கள். ஆனால் பிசாசுடைய எண்ணம் மட்டுமே மாற்றிவிட்டார். இதை சாப்பிட்டால் நீங்கள் சாவதே இல்லை. அறிவை நம்பி போனதான மனிதர்கள் மரணித்தார்கள். அவருடைய சாயல் உண்டாக்கக்கூடிய சக்தி, வெற்றி பெறக்கூடிய சக்தி மறித்தது. இதோ இந்த நாளைக்கு வெளிச்சம் வரும் பொழுது இருள் போய்விடும். நம்முடைய எண்ணங்களில் தேவனை நோக்கி பார்த்து, ஒருவேளை நாம் கூடி ஆராதிப்பதற்கு முடியாத நேரங்களா இருக்கலாம். ஆனால் தேவனுடைய எண்ணங்களோடு இணைந்து நீங்கள் ஆராதிப்பீர்களா? எண்ணாவேவும் உள்ளில் பெருகிடுதே, எண்ணாவேவும் ஸ்நேகம் மன்னவாவும் கூட வாழ, மன்னவாவும் கூட வாழ என்று கூடுமோ, சேர்ந்திருப்பதென்ன வாங்கியோ, இயேசுவுக்கா ஜீவிப்பதும் என்ன ஆனந்தம், இயேசுவோடு இருப்பது என்ன வாங்கியோ, இயேசுவுக்கா ஜீவிப்பதும் என்ன ஆனந்தம். அதிகாலை வேளையிலே இருட்டோடு கூட எழுந்து அந்த எண்ணங்கள்ல ஸ்நேகத்தை அதிகப்படுத்துவோமா? மன்னவர் உங்களுடைய எண்ணங்கள்ல வந்து வாழுவார், உங்களுடைய சிந்தையில வந்து வாழுவார். ஒரு மனிதனுடைய நினைவு எங்க இருக்கிறதோ அவன் அங்கே இருக்கிறான். உங்களுடைய நினைவுகள் அவர் போக்கினார், அவர் நீக்கினார் என்கிற எண்ணத்தோடு கூட இணைந்திருக்கிறார். அவரே சுமந்தார், அவரே மரித்தார் என்கிற எண்ணத்தோடு கூட இருக்கிறார். காலவேளையில் கூட அந்த ஜெபத்தோடு கூட அவரோடு கூட தரிசனத்தில் இணைந்திருக்கும். நம்முடைய எண்ணங்களில் தான் மரணங்கள் இருக்கிறது. யோவான் 17:3 சொல்லுகிறது, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே ஜீவன், நித்திய ஜீவன். அப்படின்னா ஜீவன் எங்க உண்டாகுது? எனக்குள்ள வார்த்தை இருந்தாலும் அந்த வார்த்தையை நான் திரும்ப திரும்ப அறியும். கொஞ்சம் அரிசியை எடுத்து நான் உல வைக்கும் பொழுது சாப்பாடா மாறுற மாதிரி நான் அவருடைய வார்த்தை எடுத்து அதை நான் அறியும் பொழுது அவருடைய வார்த்தையிலிருந்து நான் ஜீவனை பெறுகிறேன். நம்முடைய எண்ணங்கள்ல நேசம் பெறுகிறது. அவர் நீங்கள் பாவத்துக்கு மரித்தவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். உங்களுடைய சரீரம் மரித்து போவதை நீங்கள் எண்ண வேண்டாம், நீங்கள் பாவத்துக்கு மரித்தீர்கள் என்று சொல்லி எண்ணிக்கொள்ளுங்கள். அவருடைய மரணத்தின் அறிவு, ஜீவனின் அறிவு காலவேளையில ஒரு எண்ணங்கள் எல்லாம் என்னாவேவும் ஸ்நேகம் உள்ளு பெருகிடுதே, என்னாவேவும் ஸ்நேகம் உள்ளு பெருகிடுதே, மன்னவாவும் கூட
இயேசுவோடு இருப்பாரோ என்ன ஆனந்தம், இயேசுவோடு சேர்ந்திருப்பது இயேசுவோடு இருப்பாரோ என்ன ஆனந்தம். எண்ணங்கள்ல என் தேவன் என் மனதில் ஒரு எண்ணத்தை உண்டாக்கி இடிந்து போன அலங்கத்தை கட்டும்படி நெகேமியா எடுத்து பயன்படுத்தின கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு இடிந்து போயிருக்கிறதான எண்ணங்களை கட்டும்படியா கர்த்தர் காலை வேளையில எனக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இங்க இருக்கிற இடங்கள் இருந்து உங்கள் எண்ணங்களை தூக்கி நிமிர்த்துங்கள். அவர் போக்கி இருக்கிறார், அவர் நீக்கி இருக்கிறார் என்கிறதான ஒரு எண்ணத்தோடு கூட இணையுங்கள். அவரோடு கூட அவரை மன்னவராக கொண்டிருங்கள், அவரை ராஜாவாக கொண்டிருங்கள். உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களும் வாழட்டும். இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார். அவர் மேல வல்லமை இருந்தது, அபிஷேகம் இருந்தது. இதோ கர்த்தருடைய மகிமை இப்பொழுது இறங்குவதா, கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்குவதா, கர்த்தருடைய அபிஷேகம் இப்பொழுது இறங்குவதா. எண்ணங்களை அனுப்புங்கள், எண்ணங்களை அனுப்புங்கள். உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்குள்ளே விடுதலையின் எண்ணங்களை அனுப்புங்கள். விடுதலை பண்ணுங்கள், விடுதலை பண்ணப்படுகிறது. உங்க எண்ணங்களை விடுதலை இருந்தா மற்றவர்கள் விடுதலை பண்ணப்படுவார். அவனை சுற்றிலும் அநேக பாதிக்கப்பட்டிருக்கிறார். சென்னை பட்டணத்தில் மட்டும் 2000க்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார். மணலிலே 14 பேர்கிட்ட பாதிக்கப்பட்டிருக்கிறார். மாதவரத்தில் ஒரு 20 பேர்கிட்ட பாதிக்கப்பட்டிருக்கிறார். திருவற்றியூர்ல ஒரு 12 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். ராயபுரத்தில் 137 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். எப்படி ஆங்காங்கே பாதிக்கப்பட்டவர்கள் வீடுகளில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிற செயல் நல்லது. எப்படியாயினும் ஜனங்களை காப்பாற்ற வேண்டும், எப்படியாயினும் ஜனங்களை மீட்க வேண்டும் என்று சொல்லி அநேக முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வருகிறார். நீங்கள் தைரியம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள், உணர்வுகள் தைரியம் உள்ளதாக இருக்கிறது. கர்த்தருடைய மகிமை பொழுது இறங்கி வருவதா. உங்களுடைய சிந்தனையை அபிஷேகம் மாற்றும். அபிஷேகம் நுகங்களை முறித்து போடும். கால வேளையில் நீங்க இருக்கிற இடத்துல நீங்கள் வார்த்தைகளை உங்கள் எண்ணங்களுக்குள்ளே வையுங்கள். ஜீவனின் வார்த்தையை உங்களுக்குள்ளே வையுங்கள். கர்த்தருடைய மகிமை உங்கள் மத்தியில் இறங்கி வருவதா. ரோமர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம் எப்படி சொல்லுகிறது? பிதாவினுடைய மகிமை, பிதாவினுடைய மகிமை அவரை மரணத்திலிருந்து எழுப்பிற்று. இன்றைக்கு கூட இயேசுவை எழுப்பினவர், இயேசுவை மரணத்திலிருந்து எழுப்பிவிட்ட அதே மகிமை உங்களுக்குள்ளும் உங்களுடைய வீட்டுக்குள்ளும் உங்களுடைய தேசத்துக்குள்ளும் இன்னைக்கு கடந்து வருவதா. பிதாவின் மகிமை இறங்கி வர, பிதாவின் மகிமை இறங்கி வர. நீங்கள் எண்ணங்களை மட்டும் மாற்றுங்கள். உங்கள் சத்தங்கள் முக்கியம் அல்ல, உங்கள் எண்ணங்கள் ரொம்ப முக்கியமானது. பிசாசு எண்ணங்களை நான் பார்த்து சொன்ன, நீங்கள் சாவதில்லை. பொய் சொல்லும் போது அவன் சொன்னான், நீங்கள் சாவதில்லை. இதே வார்த்தை இயேசுவும் யோவானிலே சொன்னார் 10ஆம் அதிகாரத்திலே, நீங்கள் சாவதில்லை. 6ஆம் அதிகாரத்திலே சொன்னார் யோவான் 6ல, நீங்கள் சாவதில்லை. மன்னாவை புசித்தவர்கள் மரித்தார்கள், என்னுடைய மாம்சத்தை புசிக்கிறவர்கள், என்னுடைய இரத்தத்தை புசிப்பவர்கள் மரிப்பதில்லை, சாவதில்லை. பிசாசு சொன்னதுல தேவ திட்டத்தை குலைப்பது இருந்தது. ஆனா இயேசு சொன்னதுல வாழ வைக்கிறதான எண்ணம் இருந்தது. எண்ணம் ரொம்ப முக்கியம் பாருங்க, எண்ணம் ரொம்ப முக்கியம். அன்றைக்கு பிசாசின் எண்ணத்தினால் இவர்கள் மரித்தார்கள், எண்ணத்துல மரித்தார்கள், அவருடைய சாயலை இழந்தார்கள். அவர்களுக்குள்ள உண்டாக்குகிற சக்தி கடந்து போயிற்று. ஆனா இந்த காலவெளியில் நான் சொல்லுகிறேன்,
உங்களை மீண்டும் இன்றைக்கு உங்கள் எண்ணங்களிலே அவர் உங்கள் மனதை புதிதாக்கி உங்களை மறுரூபப்படுத்துவாராக. உங்கள் நினைவு அலைகளை கர்த்தர் வாழ வைப்பாராக. இந்த கால வேளையில் தேவ பிரசன்னம் உங்களுடைய எண்ணங்களை மூடிக்கொள்ளும். ரோமர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம் இப்படி சொல்லுகிறது, பிதாவினுடைய மகிமை இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினது போல. அப்ப அந்த மகிமை வந்ததுன்னா உங்கள் எண்ணங்களை முதலாவது எழுப்பிவிடும், உங்களுடைய ஜீவனை எழுப்பிவிடும். செத்து போனவர்களை காப்பாற்றினதான அந்த மகிமை, பிதாவினுடைய அந்த சிந்தை, இந்த கால வேளையில் கிறிஸ்துவின் சிந்தை, பரிசுத்த ஆவியானுடைய அந்த சிந்தை இந்த கால வேளையில் உங்கள் சிந்தனையோடு வந்து கலப்பதா. கர்த்தருடைய மகிமை இப்பொழுது இறங்கி வருகிறது. இந்த வார்த்தைகள் ஜீவனின் வார்த்தைகளை எங்களுக்குள்ளே உண்டாகும். பிதாவினுடைய மகிமை இப்போதும் தப்புவிக்கிறதா, இன்னமும் தப்புவிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் உங்கள் எண்ணங்களை மட்டும் நீங்கள் வீடுகளில் இருந்து இதை கேட்கலாம். நீங்க இருக்கிற இடத்தை உங்க சத்தங்களை நீங்க உயர்த்த வேண்டியதில்லை. உங்க எண்ணங்களை உயர்த்தி புரியுங்கள், உங்கள் நினைவுகளை உயர்த்தி புரியுங்கள். இது ஒரு கர்த்தருடைய மகிமை இப்பொழுது இறங்கி வருகிறது, ஒரு கர்த்தருடைய விடுதலை இறங்கி வருகிறது. கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிரப்படும். கர்த்தருடைய சத்தம் பெண்மானை ஈனப்படும். கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறது, கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறது. சீக்கா ரவ 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 தியாகதர மதுரவ என்னவே உம் ஸ்நேகம் உள்ளில் பெருகிடுதே, என்னவே உம் ஸ்நேகம் உள்ளில் பெருகிடுதே, மன்னவாவும் கூட வாழ என்று கூடுவோம், மன்னவாவும் கூட வாழ என்று கூடுவோம், இயேசுவோடு சேர்ந்திருப்ப என்ன வாக்கியோ, இயேசுவுக்காய் ஜீவிப்பதும் என்ன ஆனந்தம், இயேசுவோடு சேர்ந்திருப்ப என்ன வாக்கியோ, இயேசுவுக்காய் என்ன போக்கினாரின் பாவமெல்லாம் தாம் மரித்ததா, நீக்கினாரின் சாபமெல்லாம் தாம் சுமந்ததா, போக்கினாரின் பாவமெல்லாம் தாம் மரித்ததா, நீக்கினாரின் சாபமெல்லாம் தாம் சுமந்ததா. வேளையிலே கூட தேவ பிரசன்னம் உங்களுடைய எண்ணங்களுக்குள்ளே இறங்கிவிடும். தேவ பிரசன்னம் எண்ணங்களுக்குள்ளே இறங்கிவிடும். தேவ பிரசன்னம் நினைவுகளுக்குள்ளே இறங்கிவிடும். தேவ பிரசன்னம் இப்பொழுது இறங்கி வருவதா. நன்றி. கர்த்தருடைய மகிமை இப்பொழுது இறங்கி வர. வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். வேதவசனம் சொல்லுது, நீங்கள் சும்மா இருப்பதே நலம் என்ற வார்த்தை சொல்லப்பட்டது. கேளுங்கள், விசுவாசம் அதிகமாகும். விசுவாசம் நீதியை உண்டாக்கும், நீதி ரட்சிப்பை உண்டாக்கும். நாம இன்னைக்கு வார்த்தைகளை படிப்பதை விட கேட்பது நல்லது. கேட்கிறதற்கு நீதி உண்டாக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது, நீதிக்கு அறிக்கை பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்கிறது, அந்த அறிக்கைக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணுகிற ஆற்றல் இருக்கிறது. ஒரு ஆற்றல் மற்றொரு வகை ஆற்றலாக மாற முடியும். ஒரு ஆற்றலை அழிக்கவோ ஆக்கவோ முடியாது. இந்த ஆதியாகம புஸ்தகத்துல இந்த பிசாசானவன்
வந்து அவன் சொன்ன வார்த்தைகளை நாம் அறிந்திருக்கிறோம். எனவே படிக்க வேண்டியதில்லை, சொல்லுகிறேன், கவனிங்கள். அதாவது உங்களுடைய இருக்கிற இடங்கள்ல உங்கள் எண்ணங்களை பொய்யிலிருந்து விடுதலை ஆக்கும்படி இந்த காலவேளை கர்த்தர் விடுதலை செய்வாரா? பிசாசானவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்வது. இப்போ தேவன் உண்டாக்குனதான எல்லா மிருகங்களை பார்க்கிறோம். அந்த மிருகம் தந்திரம் உள்ளதாக இருந்ததாக வேதம் சொல்லும். இன்னைக்கு கொஞ்சம் கவனிங்கன்னா, நமக்குள்ளே தந்திரங்கள் தான் நம்மளை கொல்லுகிறது. சிறு நரிகளின் பிள்ளைகள் அல்ல நாம் சிங்கத்தின் பிள்ளைகள். சிறு நரிகளின் குணம் வேர்களை அறுத்து விடுவது. திராட்சை செடிகளுடைய வேர்களை அறுத்து விடுவது சிறுநரிகளுடைய வேலை, குடிநரிகளுடைய வேலை. ஆனால் சிங்கத்தினுடைய வேலை அது கெர்ச்சித்தாலே அதற்கு தேவையான இரையை கவிக்கொள்ளும். இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன மாற்றம் ஒன்று இருந்தால் போதும் என்று நெகேமியா 7ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். என் தேவன் என் மனதில் ஒரு எண்ணத்தை உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. மனதில் ஒரு எண்ணத்தை தான் பிசாசம் உண்டாக்குறாங்க. தேவனும் எண்ணங்களை மனதில் உண்டாக்குறார். ஆனா இன்னைக்கு பிசாசானவன் மரண பயத்தை ரொம்ப தந்திரமா உண்டு பண்ணும். அரசாங்கம் சொல்லுகிறதான அநேக கட்டுப்பாடுகள், அநேக காரியங்கள் எந்த மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படியில்லை என்கிற வார்த்தையின்படி நாம் தேவனுக்கு எண்ணங்களுக்கு கட்டுப்பட்டிருப்போமானால் நாம் தேசத்தில் நன்மை உண்டாகும்படி நாமும் கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாக. தானியேலுக்கு ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது இல்லை, நீ ஜெபிக்கவே கூடாது. ஆனால் அவன் எண்ணங்களை மாற்றிக்கொள்ள நீங்கள் சட்டத்தின்படி கீழ்ப்படிய வேண்டியது ரொம்ப அவசியம். ஆனால் எண்ணங்களை விடுதலைக்காக தேவன் பக்கமாய் நோக்கி பார்ப்பது அவசியமாக இருக்கிறது. நீங்கள் இருக்கிற இடங்களில் உங்கள் எண்ணங்களை தேவன் பக்கமாய் திருப்புங்கள். இங்க பாருங்க, 2 விஷயத்தை அவன் சொல்லுகிறான். அதை இந்த காலவேளையில் நான் சொல்லி உங்களுடைய எண்ணங்களை மீட்பிக்க வேண்டும் என்று. ஏனென்றால் மரித்து போனதான இயேசுவை எழுப்பினவர் பிதாவினுடைய மகிமை இந்த காலவேளையில் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை தப்புவிக்கும். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை படியாக அவர் இப்போது உங்களை தப்புவிப்பார், இன்னமும் உங்களை தப்புவிப்பார் என்று நம்புகிறேன். ஆமென். பல இடங்களிலிருந்து, பல தேசங்களிலிருந்து, பல பட்டணங்களிலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்பீர்கள் நான் நம்புகிறேன். நீங்கள் எங்க இருந்தாலும் உங்க எண்ணங்கள்ல இருக்கிறதான அவனுடைய தந்திரத்தை மட்டும், மந்திரம் என்றால் பெரிய அறிவு, திறம் என்றால் அறிவு, தந்திரம் என்றால் தன்னறிவு. கவனிக்க வேண்டும். உங்களுக்குள்ள அவன் நிறைய அறிவை கொண்டு வருவான். அந்த அறிவுல வேதனைகளும் வருத்தங்களையும் உண்டு பண்ணி விடுவான். ஆனால் தேவன் உங்களுக்கு சொல்லி இருக்கிறத, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறத மேன்மைய, அந்த பயமில்லாத ஒரு வாழ்வை, பிள்ளைகளாயிருக்கிறவருடைய ஒரு வாழ்வை, ஆதியில் இருந்ததான அன்பை பெற்றிருக்கிற ஒரு வாழ்வை உங்கள் எண்ணங்களுக்குள்ளே உண்டாக்கும். இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, அரசாங்கம் என்ன நினைக்கும், இல்லைங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க கிறிஸ்துவுக்குள்ள யார் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் பலவான்கள், கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் பலவான்கள் என்று சொல்லி உங்களை எண்ணிக்கொள்ளுங்கள். இங்க பாருங்க, இவர்களை எண்ணத்தை மாற்றி விட்டான். 2 விஷயத்தை நம்ப வச்சான். நீங்கள் சாவதில்லை என்று சொன்ன இயேசு சொன்னா, ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டா சாக மாட்டீங்க, ஆனா ஜீவ விருட்சத்தை தருவேன்னு சொல்லி இருக்கிறார். அதுவும் இருக்கு.
இங்க நன்மை தீமை அறியத்தக்கதான விருட்சமும் இருக்கு. இதை சாப்பிட்டால் சாவீர்கள் என்று சொல்றார். இதை சாப்பிடாது. இப்போ இவன் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதான அறிவை, இதை நான் சொல்லிட்டு இதுக்கு வந்து நான் உங்களுக்கு வழங்கிடும். தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அறிவு பெற்றவர்கள் தேவர்கள். யோவான் 10ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து அங்கே 35வது வசனம் வரை ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா நீங்கள் கேளுங்கள், அதை புரிந்து கொள்ளுங்கள். வேத வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்கிறார். சங்கீதத்தில் 84:6 சொல்லும் பொழுது அங்கேயும் இந்த வேத வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை குறித்து தேவர்கள் என்று வேதம் சொல்லி இருக்கிறார். இப்போ இவனோ இவர்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதான வார்த்தைகளை இவர்களை விட்டு எடுத்துட்டு இவன் அவர்கள் எண்ணத்துக்குள்ளே பூந்து நீங்கள் தேவர்கள் ஆவீர்கள் என்று சொல்றார். இவங்க ஆல்ரெடி வேத வசனத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க, வசனத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அங்க வந்து எண்ணத்தை மாற்றினான். எண்ணத்தை மாற்றினவன் அவங்க வசனத்தை விட்டு வெளியே வந்துடுறான். வேத வசனத்தை பெற்றுக் கொண்டிருந்ததான ஆதாமை ஏமாறும். இவர்கள் தான் யார் எதற்கெல்லாம் பெயர் வைத்தார்களோ அதெல்லாம் பெயராய் மாறிட்டு, அப்படி கர்த்தர் ஒரு அவருடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படி படைத்தவர், தேவ தூதர்களை விட பெரியவர்களாய் வைத்திருந்தவர். இவங்க சொன்னா தேவதூதர்கள் கேட்பாங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் அப்படித்தான் வைத்திருக்கிறார். சங்கீதம் 103:20 அப்படித்தான் வேதம் சொல்லி இருக்கிறது. நீங்க சொல்லுகிற வார்த்தைக்காக பணிவிடையின் தேவதூதர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்களா? இன்றைக்கு நீங்களும் சொன்னால் ஆகும், சொன்னபடி ஆகும். 11:23-24 அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவர்களாய் இருக்கிறீர்கள். அதாவது ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை நல்லா சொல்லப்பட்டது. நம்ம காட் இல்ல, சன் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதாவது வெறும் மொட்டைக்கட்டையா தேவன் சொல்லிட்டா இவங்க தேவன் சொல்லிட்டான்னு சொல்றோம். அது ஆங்கிலத்தில் அதுக்கு தனியா ரொம்ப அழகா போட்டிருக்காங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள். அதாவது எம்எல்ஏவுடைய வீட்டில் இருக்கிற பையன் அப்பாவுக்கிட்ட இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்துக்கும் சொந்தக்காரர். அவர் பெரியய்யா சொல்றாரு, இவர் சின்னையா சொல்றாருன்னு சொல்லுவான். சின்னையா சொன்னாரியா, பெரியய்யா சொன்னாரியா, ரெண்டையாவும் மையம் நல்லா தான் இருக்கும். ஆனால் பிசாசு வந்துட்டு இவர்கள் ஏற்கனவே வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கைய இனிதான் வாழ போறாங்கன்னு சொல்லி ஒரு பொய்ய சொல்லி கவனிக்கணும். தேவன் உங்களை இன்பில்டாவே, இன்னைக்கு மொபைல் பாருங்க 128 GB இன்பில்டாவே வருது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு நம்மளால அதை வாங்க மாட்டோம், மெமரி கார்டு வாங்கி போட்டுருக்குன்னு சொல்லிட்டு 6000 ரூபாய் மொபைல் ஆகிருக்கும். இது 15,000 ரூபாய் இருக்கும், இன்னொரு மொபைல் 6000 ரூபாய் இருக்கும். என்னதான் எக்ஸ்டர்னல் இன்பில்ட் இது போட்டாலும் அது வந்து ஹேங் ஆகும். இதுல ஏற்கனவே அவர் உங்களை படைக்கும் பொழுதே நீங்கள் வேத வசனத்தை பெற்றுக் கொண்டவர்களாய் வாழுகிற ஒரு பாக்கியத்தோடு கூட தான் அவர் உண்டாக்கி இருக்கிறார். இப்ப இவன் வந்துட்டு உங்களுக்குள்ள இருக்கிறத இனிதான் ஏதோ வர மாதிரி இவன் புதுசா அவங்க சொன்னதும் இவர்கள் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு எது சாப்பிட வேண்டாம்னு சொல்லியிருந்தாலும் அதை சாப்பிட்டார். இன்னைக்கு நாம கூட இல்ல, தேவன் ஏற்கனவே சொல்லிட்டார், அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டிருக்கை, மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படியுங்கள். நாமும் கூட தேவனை தானியேலை நினைத்து பார்ப்போமானால், நான் சொல்றதாண்டா அப்படின்னு சொல்லிச்சு அரசாங்கம். இவன் சொன்னா அது இருக்கட்டும், என்னை தப்பு வைக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அவனுக்குள் ஒரு எண்ணம் இருந்தது, என்னை தப்பு வைக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். கூட அரசனே இருக்கிறாங்க, அரசனாலே காப்பாற்ற முடியல தானியேலை.
ஆனால் இவனுக்கு ஒண்ணு தெரியும், சிங்கத்தை படைச்சவரே, சிங்கமே என் கூட இருக்குது, உன் கூட இருக்கிறது சிறுநரி, என் கூட இருக்கிறது சிங்கம். அவன் சொல்றான், சிங்கத்தை படைச்சவரே என் கூட இருக்கிறாரு, நான் அங்க சிங்கத்தை சந்திச்சாலும் சிங்கத்தை அமைதிப்படுத்துகிறவர் கர்த்தர். நான் தண்ணீர்களை கடந்து போகும் பொழுது நான் அமிழ்ந்து போகாமல் இருப்பேன், நான் அக்கினியில் கடந்து போகும் பொழுது நான் மேகாமல் இருப்பேன். என்ன மாதிரியான ஒரு அறிவை உள்ள வச்சு படைச்சிருக்காங்க. அப்போ ஏற்கனவே இருக்கிற அறிவை இனிதான் உங்களுக்கு கிடைக்கிற போல இல்ல இல்ல. அவர் உங்களை படைக்கும் பொழுது நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும், 4 தலைமுறைகளை காண வேண்டும். என்ன ஆகுமோ என்று பயந்து இருக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், அவர் உங்களை இப்பொழுதும் தப்புவிப்பார். அவருடைய மகிமையின் எண்ணங்கள் இந்த கால வேளையில உங்களுக்குள்ளே உண்டாவதா, உங்க மனதுக்குள் உண்டாவதா. அவர் உங்களுக்காக போக்கி இருக்கிறார், அவர் உங்களுக்காக நீக்கி இருக்கிறார், அவர் உங்களுக்காக மரித்திருக்கிறார், அவர் உங்களுக்காக சாபத்தை சுமந்திருக்கிறார் என்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ளே உண்டாவதா. இந்த தேவர்கள்ன்றதான பொய்யை சொல்லிட்டு இவங்க ஏற்கனவே கடவுளுக்கு இதை சாப்பிட வேணாம்னு பெற்றுட்டாங்க. இவன் இதை சாப்பிடுன்னு சொல்லி ஏற்கனவே தேவர்களாக இருந்தவர்களை தேவர்கள்ன்ற இடத்திலிருந்து குறைச்சிட்டான். சாவாமை என்ற இடத்துல இருந்தவர்களை சாகடிச்சுட்டான். திரும்ப இயேசு சொல்ற யோவான் 10ஆம் அதிகாரத்துல நீங்கள் சாவங்க. அதுதான் சொல்ற. சங்கீதத்திலே சொல்லி இருக்கிறதே, வசனத்தை பெற்றுக் கொண்டார். ஏன்னா வசனத்தை இழந்தாங்க பாருங்க, வேர்ட் ஆஃப் காடை இழந்தாங்க, சன் ஆஃப் காடா இல்லாம போயிட்டாங்க. இன்னைக்கு திரும்ப வேர்ட் ஆஃப் காட் அவங்களுக்குள்ள வந்துச்சு, திரும்ப இவர்கள் தேவர்களாக சன் ஆஃப் காடா மாறிட்டாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு எண்ணங்கள் தாங்க பிரச்சனை, எண்ணங்கள் தான் பிரச்சனை. எவ்வளவு பணம் வேணா சேர்த்து வச்சிருப்பாங்க நம்ம ஆளுங்க, யாருக்காக? கல்யாண காட்சிக்காக. ஆனா இவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு 70 ரூபாய்க்கு பழம் வாங்கி சாப்பிட மாட்டான். என்ன அறிவு இது? அப்படி அது அறிவு பிக்ஸ் பண்ணிட்டான் பாரு. ஐயோ நம்ம சாக போறவங்க, பிள்ளைங்க வாழ போறவங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ வாழ்ந்து சுகமா இருந்தால்தான், நீதிமான் வாழ்ந்தால்தான் பட்டணம் கழிவு. பல தேசங்கள்ல சவப்பெட்டிகள் இல்லை. இவன் சாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு போயிட்டான். ஆனால் சாவு உடனே வரல. ஆதாம் 900 வருஷம் உயிரோடு இருந்தான். இங்க 90 வருஷமே வாழ முடியல. அது போகட்டும். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற ஒரு அறிவுக்கு நேராய் வாருங்கள். ரூத்து சொன்னாள், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். உனக்குள் இருக்கிறதான வார்த்தை என்னுடைய வார்த்தை அல்ல, வார்த்தை நான் தேவனாய் இருந்தது, வார்த்தை நான் தேவனாய் இருந்தது. அது சொல்றா, உன்னுடைய தேவனுடைய வார்த்தை தான் என் வார்த்தை, உன்கிட்ட இருக்கிற வார்த்தை என் வார்த்தை கிடையாது. உன் தேவனிடத்தில் இருக்கிற வார்த்தை, உன்னுடைய உடன்படிக்கையில் இருக்கிற வார்த்தை என்னுடைய வார்த்தை. ஆனா நீ இப்ப பேசிக்கிட்டு இருக்க என் வார்த்தை கிடையாது. உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம். ஆனா இனி நீ பெற்றோடு தருவன் சொல்ற பாரு, அந்த ஜனம் என் ஜனம் இல்ல. அதுல ரொம்ப தெளிவா இருந்தா பாருங்க. அவ எண்ணம் வேற, ஓர்வாளுடைய எண்ணம் வேற. ஓர்வாள்கள் இந்த கூட்டங்களை ஆரம்பிக்கும் போது சொன்னேன், ஓர்வாள்கள் ஓலமிட்டு ஒப்பாரி வைத்து ஒதுங்கி போய் விடுவார்கள். ஆனால் ரூத்தோ அவருடைய வார்த்தையை பற்றி கொண்டு, அவருடைய எண்ணத்தை பற்றி கொண்டு தேவர்களைப் போல வாழ்வார், தேவர்களைப் போல வாழ்வார்கள், தேவர்களைப் போல வாழ்வார். காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்லுகிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்டதான தேவனுடைய வார்த்தை யோவான் 17:4, யோவான் 17:3, யோவான் 17:6, யோவான் 17:8, யோவான் 10:35, சங்கீதம் 84:6 இந்த வசனங்கள் எல்லாம் வாசித்து உங்கள் எண்ணங்களில் அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களாகவே வாழுங்கள். நீங்கள் விசேஷமானவர்கள். இந்த காலைவேளையில் நான் வாழ்த்துகிறேன். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் இல்லாவிட்டால் நீங்கள் குட்டி தேவர்கள். அல்லேலூயா. வசனத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறவங்களை நான் வாழ்த்துகிறேன்.
இன்னும் வசனத்திலே வாழுங்கள். வசனம் உங்களை பொய்யிலிருந்து காப்பாற்றும். உங்க சொந்த அறிவுல வாழ்ந்துடாதுங்க. சொந்த அறிவுல வாழ்ந்துடாதுங்க. செய்திகளை பாருங்கள், தேசத்தில் இருக்கிற சூழ்நிலைகளை அறிந்து கொள்ளுங்கள். ஆனால் அந்த அறிவுக்குள்ளே போய்விடாது, அது தந்திரமானது. நேற்று கூட இரவுல அமைச்சர் அவர்கள் விஜயபாஸ்கர் அவர்கள் கேட்கிறாங்க, தயவு செய்து ஊடகங்கள்ல என்ன செய்தால் காப்பாற்றப்படும் என்று விவாதம் வையுங்கள். நல்ல ஒரு ஆலோசனை. விமர்சிப்பதற்காகவோ குற்றம் சொல்வதற்காகவோ இந்த நேரம் இது இல்லை. ஏனென்றால் 100% இது பரவி கொண்டிருக்கிறது. நேற்று முதலமைச்சர் அவர்கள் சொல்லுகிறார்கள் சட்டசபையில், எங்களுக்கு தெரியாமல் பக்கத்து ஆந்திராவில், பெங்களூர்ல, கேரளாவில் பிளைட்ல வந்து இறங்கிட்டு வாகனங்கள் மூலமாய் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து நுழைந்தவர்கள் மாத்திரைகளை போட்டுவிட்டு, ஜுர மாத்திரைகளை போட்டுவிட்டு உள்ள வரும் பொழுது ஜுரமே இல்லாதவர்கள் போல வந்திருக்கிறாங்க. அவர்கள் வரும் பொழுது தொற்று இல்லாமல் இருந்தார்கள். ஆனால் இன்னைக்கு வீட்டுக்குள்ள அவர்கள் அனுமதித்த பொழுது அவங்க பெற்றோர்களுக்கு கொரோனா வந்திருக்கிறது என்று சொல்றாங்க. நல்லா கவனிக்கணும். அறிவை போக்க இன்னொரு அறிவை பயன்படுத்த மனிதன் ரெடியா இருக்கிறான். தேசத்தை காப்பாற்ற முடியல. எங்கதான் பிரச்சனை வந்ததுன்னா அன்றைக்கு தந்திரமாய் அறிவை தான் மாற்றினான். அவர்கள் தேவர்கள் இருந்தால் அந்தஸ்தை இழந்தார்கள். இன்றைக்கு நீங்கள் யோவான் 17:3 சொல்லப்பட்டிருக்கிற அந்த அறிகிற அறிவை பெற்று ஜீவனையும் நன்மையும் சுதந்திரிப்பீர்களாக. தேசம் வாழ்ந்திருக்கட்டும், தேசம் சுகித்திருக்கட்டும், உங்கள் ஆத்துமாவை வாழுங்கள். நீங்களும் வாழ்ந்திருப்பீர்கள், உங்கள் குடும்பமும் உங்களுடைய பகுதி மக்களும் வாழ உங்கள் எண்ணங்களை நீதிமான் வாழ்ந்திருந்தால் பட்டணம் கனிகூறும். நீதிமான்களாகிய தேவர்களாக இருக்கிற தேவனுடைய வார்த்தையை பெற்றுக் கொண்டிருக்கிற உங்களுடைய எண்ணங்கள் நிமித்தமாய் அநேகர் வாழ்வார்களாக. உங்கள் பகுதிக்கு நீங்களே கணக்காளிகளாக, நீங்களே உங்கள் பகுதியுடைய விடுதலைக்கு ஒரு நன்மை செய்கிறவர்களாக சுற்றி தெரியாமல் உங்கள் வீடுகளிலிருந்து நல்ல எண்ணங்களை அனுப்புங்கள். ஜீவனின் எண்ணங்கள் உங்களுக்கு புறப்படட்டும். தொலைபேசிகளில் நீங்கள் பேச வாய்ப்பு இருக்குமானால் மற்றவர்களுக்கு அவருடைய அறிவை தேவனுடைய எண்ணங்களினாலே மாற்ற விரும்புகிறேன். 2 வரிகளை பாடி நான் முடிக்கிறேன். அதற்கு பின்பதாக உங்களுடைய வீடுகளில் இந்த நாட்கள் ஆதி அப்போஸ்தலர் நாட்கள் நடந்தது போல உங்கள் வீடுகளில் கூடி கர்த்தருடைய வார்த்தையை நாம் பிசாசு சொன்னதானே அவன் சொன்ன தந்திரத்திலிருந்து வெளியே வர இனிதான் தேவர்கள் அல்ல, வசனத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறவர்கள் எல்லாரும் தேவர்கள் என்பதை உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். தேவனையோ தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற தேவர்களையோ தீங்கு ஒன்றும் செய்வதில்லை. ஆமென். இந்த ஆண்டில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. போக்கினார் என் பாவமெல்லாம் தாமரித்தார், நீக்கினார் என் சாபமெல்லாம் தாம் சுமந்தார். போக்கினார் என் பாவமெல்லாம் தாமரித்தார், நீக்கினார் என் சாபமெல்லாம் தாம் சுமந்தார். என்னாலே உன் ஸ்நேகம் உள்ளில் பெருகிடுதே, என்னாலே உன் ஸ்நேகம் உள்ளில் பெருகிடுதே. மன்னவாவும் கூடவா என்று கூடுவோம், மன்ன